ஏங்க சொல்லு தம்புரு. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து ஜிங்ஜாக்கா போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்பெல்லாம் நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா உங்கள் ஆஃபீஸில்? இல்லை நீங்கள் இல்லை நான் ஒரு 14 வருஷமா வேலை பார்க்குறேன். இதில் வந்து என்னன்னா ஜீன்ஜக்கா அடிக்கிறது ஜீன்ஜிக்கா அடிக்கிறது, அதாவது என்ன சொல்றது, அதாவது ஜாலரா அடிக்கிறதுன்னுவாங்க. ஜாலரா அடிக்கிறதுனா இப்போ 2 பேர் இருக்கு. அதான் இது ஒரு கதையா இருக்குது. 2 பேர் இருக்காங்க ஒரு ஆஃபீஸில். இப்போ 2 பேருமே நல்லா தான் வேலை பார்க்குறாங்க. அந்த மேனேஜர் கிட்ட வந்து இப்போ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ யூஎஸ்ல போயின்னு இருக்குது, நீங்க போய் இப்போ வந்து ஒரு ஆளை யாருன்னா ஃபீல்டுக்கு அனுப்புங்கன்றாங்க. இப்போ 2 பேருமே நல்லா வேலை பார்க்குறாங்க. அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க இதுல யார் அனுப்புறதுன்னு அவருக்கு ஒரு இது வருது, குழப்பம் வருது. அப்ப அவர் யோசிச்சு பார்த்தாரு, இவன் நல்லா வேலை பார்க்கறான், இவனும் நல்லா டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிறான், இவனும் டெய்லியும் கரெக்டா வேலைக்கு வந்துடுறான். இப்ப 2 பேர், ஒருத்தர் குமார் ஒருத்தர் வந்து சுமாருன்னு வச்சுக்கோயா, ஒருத்தர் பேர் குமார் ஒருத்தர் சுமார், 2 பேர் நல்லா வேலை பார்க்கறாங்க. இப்ப இவர் யோசிக்கிறாரு, குமார் அனுப்பலாமா சுமார் அனுப்பலான்னு. இந்த சுமாரும் நல்லா இருக்கிறாரு, இவரும் நல்லா இருக்கிறாரு. ஆனா பார்த்தா சுமார் கொஞ்சம் நிறைய சோப் போடுறாரு இவருக்கு. இவர் எது சொன்னாலும் இவர் கேட்பாரு. அங்க போயிட்டு இவருக்கு வரப்போ ஒரு 5 கிலோ பேச்சு வாங்கினாலும் வாங்கிட்டு வருவாரு, வரப்போ 5 கிலோ ஆப்பிள் வாங்கினாலும் வாங்கிட்டு வருவாரு. இவர் அது மாதிரி பண்ண மாட்டாரு. ஆனா டெக்னிக்கலா ஸ்ட்ராங். அப்ப அவர் நினைப்பாரு, குமார் அனுப்ப வேணாம், நம்ம சுமாரே அனுப்போம் அமெரிக்கான்ட்டு. சுமாருக்கு தான் டிக்கு போடுவாரு. ஆமா, டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சுமாருக்கு தான் டிக்கு, குமாருக்கு கிடையாது. ஏன்னா வந்து அங்க வந்து யாரும் மேல இருக்கிறவங்க வந்து என்ன இது குமார் நல்லா டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கியா, இவர் அனுப்ப மாட்டேங்கன்னு யாரும் மேல இருந்து பார்க்க போறது இல்ல. மேனேஜ்மெண்ட்ல இருந்து சுமார் நல்லா சோப் போடுறாரா, அவர் வந்து ஹெச்ஓடியோட ஒத்து போறாரா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஃபீல்டு. வேலைக்கு போனவங்களுக்கு இது தெரியும். இன்னைக்கு சொல்றேன் நானு, இதை ஃபீல் பண்ணவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. குமாருக்கு இங்க மதிப்பு கிடையாது, சுமாருக்கு தான் மதிப்பு. நல்லா சோப் போடணும், நல்லா ஜாலரா அடிக்கணும், டெக்னிக்கலா இருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, இவரை கம்பேர் பண்றப்ப இங்க இருக்க மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் இவர் சுமாரை தான் அனுப்புவாங்க ஃபீல்டுக்கு. எவ்வளவு பேர் ஐடியில் இருக்கிறவங்களை கேட்டு பாரா, சுமாருக்கு தாங்க கரெக்டுங்க 100%, எப்படிங்க உண்மையை சொன்னீங்கன்னு. இங்க சுமார் தான் போயின்னு இருப்பார் வெளிநாட்டுக்கு. குமார் என்ன பண்ணுவாரு, ஒய்ஃபு குடும்பம் ஃபேமிலின்னு எல்லாத்தையும் கட்டுப்பட்டு அமைதியா கிடப்பாரு. இவர் என்ன பண்ணுவார், கோவப்பட்டு ரிசைன் பண்ணிட்டு வரலாம், பண்ண முடியாது. அங்க ஒய்ஃப் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வீடு கட்டுறது, ஆமா என்ன மாதிரி அப்புறம் கல்யாணம் பண்ண கடை இருக்குது, அக்கா தங்கச்சி வாங்கின கடை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கம்முன்னு தான் இருக்கணும். என்னைக்கு அவரா அப்புறம் என்ன பண்ணுவார், ஒரு நாள் என்ன பண்ணுவார், சுமார் நீ மேனேஜர் ஆகிறியா, நான் இன்ஜினியரிங் மேனேஜர் என்ன, அவர் மேல போயிடுவாரு. யாரு வளர்த்து விட்டா இருப்பாரு ஹெச்ஓடி, அவர் தாண்டி போயிடுவாரு சுமார். அப்புறமேட்டு தான் இந்த ஹெச்ஓடிக்கு நான் இது வரும், என்னது கொஞ்சம் அறிவு வரும். ஐயோ என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே, சரி இந்த பையன் நல்லா டெக்னிக்கலா ஒர்க் பண்ணானே, சரி இவனை ஒரு டைம் அனுப்பினா அப்புறம் அனுப்பிச்சு விடுவாரு. இந்த சுமார் மேலே போனதுக்கு அப்புறம் தான் இவர் அனுப்புவார். அப்பதான் இவருக்கு தோணும், ஐயோ தப்பு பண்ணிட்டு போலியே, இந்த சுமார் நம்மளுக்கு சோப் போடுவான்னு பார்த்தா மேலக்கு சோப் போட்டா எங்கேயோ போயிட்டான். அவர் ஹெச்ஓடியா இருந்துட்டு இருப்பார், சுமார் மேனேஜர் ஆயிடுவாரு. இது மாதிரி நிறைய கம்பெனில நடக்கும். ஓகே மக்களே, இது எதுக்கு சொல்றேன்னா, எங்க ஒய்ஃப் கரெக்டான நேரத்துல கரெக்டான ஒரு விஷயத்த கேட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு ஃபீல்டுல எந்த கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் சரி, பிரைவேட் வேலையா இருந்தாலும் சரி, அரசியலையா இருந்தாலும் சரி, அது ஒரு ஸ்கூலா இருந்தாலும் சரி, காலேஜா இருந்தாலும், எங்க போனாலும் யார் சோப் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? இதுல டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிறான், 4-5 PhD பண்ணி நீ ஓரமா நில்லுப்பா, நீ சோப் போடுறியா வா நீ. ஏன்னா 2 பேரும் ஜாலரா அடிக்கிறது. ஜாலரா எதை சொன்னாலும் தலையாட்டுவாங்க. தம்பி 4-3-7 கரெக்டுங்க, 4-3-8ங்க ரொம்ப கரெக்டுங்க அப்படின்வாங்க. ஆமா 8ன்னு சொன்னா ஐயா 8ன்னு சொல்றீங்க, கணக்கு தப்பா சொல்ல மாட்டாங்க. அவங்க பேர் தான் ஜாலரா அடிக்கிறது. அவர் சிரிப்பாங்க. இதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, நான் ஃபீல் பண்ணது, மொக்க ஜோக்கு சொல்லுவாரு அவர், ஹெச்ஓடியா இருந்தாலும் மேனேஜரா இருந்தாலும். அவன் சிரிப்பாடே, எனக்கு சிரிப்பே வரல, ஏடா சிரிக்கிற மாதிரியே இருக்கும். அவன் சூப்பர் ஜோக் நான் கையில அடிப்பாங்க, கை தட்டிப்பாங்க. சூப்பர் ஜோக், எப்படி சார் இப்படிலாம் யோசிக்கிறீங்க, எப்படி சார் இப்படிலாம் பேசுறீங்க. அது ஒரு சாம்பார் வச்சா பாரு ஒய்ஃப், வாயிலே வைக்க முடியாது அப்படின்வாரு. அவங்க வீட்டுல சொல்ல முடியாது, ஹெச்ஓடி வீட்டுல வந்து சொல்லு இருப்பாரு, சாம்பார் வாயிலே வைக்க முடியல, எப்படிங்கன்னு கேட்டா இது ஒரு சிரிப்பு வேற ஊத்து இருப்பாரு இவரு. ஆனா குமார் அமைதியாவே இருப்பாரு, லாஸ்ட் வரைக்கும் அவர் அங்கேயேதான் இருப்பாரு. ஆனா அவருக்கு ஒரு லெவல் இருக்கும். டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு எங்க வேலை போனாலும் வேலை தேனா கிடைக்கும். என்ன ஒண்ணு, இந்த குடும்ப குட்டி கோசம் பக்கத்துலயே ஊர்லயே இருக்கணும், ஃபேமிலியை பார்க்கணும் தினம்னு சொல்லிட்டு அதே இடத்துல அதே பொசிஷன்ல அங்கேயே இருப்பாங்க. காலமாகி வயசாகி இறந்துருவாங்க. குமார் அப்படிதான். சுமார் பார்த்தா மேனேஜர் ஆகி எங்கேயோ போயிடுவார். ஓகேங்களா? ஆமா இப்ப 5 வருஷம் என்ன சும்மா முடியல, எப்படி நடிச்சுது, அப்படிதான் நடிச்சுது. வீட்டுல பாதி பிரச்சனை, ஆபீஸுக்கு போனா முக்கா பிரச்சனை. ஓகேவா? ஆமா, ஆக மொத்தத்துல ஆண்களுக்கு லைஃப்ல ஃபுல்லா பிரச்சனை தான். ஓகே மக்களே, எத்தனை பேர் இது மாதிரி நீங்க வந்து உங்களுடைய ஆபீஸ்ல இல்ல உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. குமார் அமைதியாவே இருப்பாரு, சுமார் தான் மேல போயிட்டு இருப்பாரு. சோ நீங்க சுமாரான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்கள், எல்லாரும் குமாரா தான் இருக்கணும். குமாராவே இருங்க. சுமார் ஆகி என்ன பண்ண போறான், அந்த இதுல சொன்ன மாதிரிதான் இருக்கிற 100 வருஷத்துல அவனை வந்து போட்டு தள்ளி மேல போய் என்ன பண்ண போறோம், ஒண்ணும் நடக்க போறது இல்லை. ஓகே மக்களே.